மெஷின் லேர்னிங்ல மாடல் ட்ரைனிங் டைம்ல வந்து என்ன எங்களோட இன்புட் டேட்டாவை வெக்டர் இல்ல மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல தான் ரிப்ரசென்ட் பண்ணுவோம். அதை ரிப்ரசென்ட் பண்ண நம்பர் அரேஸ் வந்து என்ன ரொம்ப யூஸ்ஃபுல்லா எங்களுக்கு இருக்கு. வாங்க இந்த வீடியோல நம்பர் அரேஸ் பற்றி இந்த நம்பர் அரேஸை எப்படி கிரியேட் பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல் வந்து நீங்க வந்து இந்த சேனலுக்கு புதுசுன்னு நான் சிவானுஜன். என்னோட சேனல்ல வந்து ஏஐ டேட்டா சயின்ஸ் மெஷின் லேர்னிங் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ நாங்கள் லாஸ்ட் வீடியோல வந்து என்ன அந்த நம்பர் அரேஸை எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு பார்த்தா ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த என்பி டாட் அரே ஃபார்மேட்டில் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் வந்து அதில் வந்து வெக்டர் மேட்ரிக்ஸ் இல்லை 3D மேட்ரிக்ஸ் எப்படி அதை எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து என்ன வேற மெத்தட்கள் இப்போ என்பி டாட் அரே தவிர்த்த வேற மெத்தடில் எப்படி நான் கிரியேட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் முதலாவதுல வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து என்பி டாட் அரேஞ்ச் அரேஞ்ச்னு சொல்லலாம். அது ப்ரொனவுன்ஸ் மாறுபடும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் நம்பர் அரே கிரியேட் பண்ணுவோம். ஸோ என்பி டாட் அரேஞ்சில் வந்து முதல் வந்து நான் ஒரு நம்பர் 3 என்று கொடுக்குறேன். ஸோ இதை கொடுக்க இந்த மாதிரி அவுட்புட் வந்து வரும். ஸோ கொடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன ஒரு வெக்டர் டைப் ஆஃப் அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்துருங்க. இல்லாட்டி ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இப்போ பைத்தன் லிஸ்ட் மாதிரி உள்ள இருக்குன்னு நீங்கள் திங்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஆனால் இது ஒரு நம்பர் அரே. ஸோ இதுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் உடைய ஒரு அவுட்புட் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு அவுட்புட். நான் இது ஒரு வேரியபிளில் வந்து என்ன ARR1 கொடுத்துட்டு அசைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நாங்கள் ஒரு டைமென்ஷனை செக் பண்ணி பார்த்துருவோம் என்ன டைமென்ஷனில் இருக்கு. ஸோ இதில் பார்த்தோம்னா ARR1.ND இது வந்து 1 டைமென்ஷன்ல இருக்கு. இந்த ஷேப்பையும் பார்த்தீங்கன்னா வந்து ARR1.shape போட்டீங்கன்னா 3 காமா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு என்ன ஷேப் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிங்க லாஸ்ட் வீடியோல வந்து இந்த பேரந்திஸ் ஷேப் அண்ட் அட்ரிபியூட்ல வர பேரந்திஸ்க்கு எத்தனை கவுண்ட் இருக்கோ அது அங்க டைமென்ஷனா இருக்கும். இங்க வந்து கவுண்ட் வந்து 1 தான் இருக்குது. ஒரு நம்பர் தான் இருக்குது 3. அதாவது அந்த 3 ஒரு கவுண்டை பார்த்தீங்கன்னா அது 1. அதே நேரம் இந்த 3 எதை ரிப்ரசென்ட் பண்றான் என்ன ரிப்ரசென்ட் பண்ணுதுன்னு கேட்டா அது வந்து இந்த 0 1 2 இந்த வேல்யூ என்ன நாங்க 3 தான் நீங்க கொடுத்தாங்க இந்த ஏ ரேஞ்ச் ஃபங்க்ஷனை கொடுத்து ஏ ரேஞ்ச் என்ன ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் அப்ப இந்த வேர்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை கொடுக்கணும். அப்போ 3 ரேஞ்சுக்குள்ள வேல்யூஸ் கொடுக்கணும்னா இங்க எப்படி வருதுண்டா 0 1 2. ஓகே, இப்போ நான் வந்து இப்போ இந்த இதை வந்து என்ன நான் இன்னொன்று இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு அரே வந்து உங்களுக்கு கிரியேட் பண்றேன். உங்களுக்கு பார்க்க ஈஸியா இருக்கும். என்பி டாட் ரேஞ்ச் கொடுத்துட்டு இப்போ 4 கொடுப்பேன். சரியா, AR2 வந்து ஹோல்ட் பண்றேன். பார்த்தீங்கன்னா 0 1 2 3 2 கொடுக்குது. அப்போ மேலே நீங்கள் 3 கொடுக்க 0 1 2 வந்தது. நீங்க ஒரு நம்பர் இன்க்ரீஸ் பண்ணி 4 கொடுக்க 0 1 2 3 வரும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கு. இல்லை பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நீங்க நம்பர் இன்க்ரீஸ் பண்ணி இங்கே வேல்யூ கவுண்ட் கொடுக்கு. ஓகே, இங்க 3 கொடுக்க 3 வேல்யூ இருக்கு. ஓகே, 3 வேல்யூ இருக்கு. 4 கொடுக்க இந்த ரேஞ்சுக்குள்ள கொடுக்க இந்த ரேஞ்ச் வேல்யூ. அப்போ ரேஞ்ச் அப்படி இருந்தால் இந்த 4 ரேஞ்ச் வந்து 4க்குள்ள வேல்யூஸ் தருதான்னு நீங்க கேட்கலாம். அப்போ 4 வேல்யூ ஓகேங்க 4 வேல்யூஸ் தான் வருது. இங்க என்ன இல்லை நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் 4 கொடுத்தா 0ல இருந்து வேல்யூ ஸ்டார்ட் ஆகுது. அதே நேரம் நீங்க 3 கொடுத்தா 0ல இருந்து வேல்யூ எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனா எதோட நீங்க முடியுதுன்னு பாத்தீங்கன்னா 4 கொடுத்தா 4ல முடியல 3ல முடியுது. அதே நேரம் நீங்க 3 கொடுத்தீங்கன்னா 2ல முடியுது. அப்ப எங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 0வா இருக்குது. இங்கேயும் 0 தான் இருக்குது, என்ன இங்கேயும் 0 தான் இருக்குது. ஆனா எங்க எண்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நீங்க 3 கொடுக்க 2ல எண்ட் ஆகுது. சேம் டைம் இங்க 4 கொடுக்க என்னத்துல எண்ட் ஆகுது 3ல எண்ட் ஆகுது. அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கும் என்ன இந்த ரேஞ்ச் என்ற ஃபங்க்ஷன்ல நாங்க கொமனாவது இந்த 1 டைமென்ஷனல் வெக்டர் இப்போ கொமனாவது வெக்டர்னு சொல்லுவோம். நம்பர் அரே தான். நம்பர் அரேல ஸ்பெசிஃபிக்காக நாங்க வெக்டர் ரிப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் நம்பர் அரேல. அப்படி சொல்லும்போது எங்களுக்கு வந்து இப்போ ஒரு 3 வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு 1 டைமென்ஷனல் வெக்டர் ஒன்று நாங்க நம்பர் 3 கொடுப்போம். அதே மாதிரி 4 வேல்யூடைய ஒரு 1 டைமென்ஷனல் வெக்டர் பண்ணா நாங்க இதுல வந்து 4 கொடுப்போம். ஆனா இங்க கடைசி நம்பரை நான் கொடுக்க போற இப்போ 4 கொடுத்தோம்னா இந்த 4 வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அதை உள்ள எடுக்காது. அந்த 4 வேல்யூ எடுக்க அது வந்து 4 - 1 4 - 1 3. அதே மாதிரி இங்க 3 என்ன கிட்டத்தட்ட என்ன 10 வருது. அப்போ காமனா நீங்க தீங்களா n-1 ஒரு கான்செப்ட் நீங்க ஞாபகம் வச்சிருந்தா ஓகே. உங்களுக்கு n-1 வேல்யூஸை வந்து இது எடுக்குது. இந்த இதுல வந்து சிங்கிள் வேல்யூ நீங்க கொடுத்தீங்களா நீங்க இதுல வந்து சிங்கிள் வேல்யூஸ் நீங்க கொடுத்தீங்களா n-1 ஒரு இதை வந்து கொடுக்குது அவுட்புட்டை கொடுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துச்சு உங்களுக்கு ஒரு வேலிடேஷனா இருக்கும். என்பி டாட் அரேஞ்ச் அரேஞ்ச் அரேஞ்ச். ஸோ அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து இப்ப நான் கொடுக்க போற வேல்யூ வந்து இப்ப 5 கொடுக்கும். 5 கொடுத்தீங்க பாத்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு n-1 வேல்யூ சொன்னீங்க. 5 கொடுக்கல வந்து என்ன 5 வேல்யூஸ் தான் பெறப்போகுது. ஆனா வந்து எங்க கடைசி வேல்யூ என்ன 4 தான் இருக்குது. n-1 வேல்யூ லாஸ்ட் வேல்யூ வந்து எங்களோட இதா இருக்கும் என்ன 4 இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா வந்து ARR3 பாத்தீங்கன்னா 4 இருக்குது. அப்போ ஓகே இப்ப சரி அப்ப 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நீங்க கேட்கலாம் ஓகே இப்ப எனக்கு வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. எனக்கு வந்து இன்னொரு வேர்ட்ல இருந்து என்ன இன்னொரு நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் 5ல முடியும்னு நீங்க கேட்கலாம். ஓகே அப்ப அது இந்த மாதிரி கிரியேட் பண்றேன்டா. அதுக்கு இன்னொரு அரே வந்து கிரியேட் பண்ணணும். மேல ஓகே ARR4 போடுறேன். என்பி டாட்
ஏ ரேஞ்ச் ஒரு ரேஞ்சுக்குள்ள எங்களுக்கு வேல்யூஸ் வேணும். அது என்ன மாதிரி வேல்யூண்டா 3லேருந்து எங்களுக்கு 3லேருந்து தானே தேவை. 3லேருந்து தான் இப்போ போடுறோம் 3 2 நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் 3 2 ஓகே. உங்களுக்கு 5 மட்டும் தானே எங்களுக்கு தேவை. கடைசி வந்து 5 இருக்கும். லாஸ்ட் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறது 3 இருக்கணும், என் பண்ணுறது என்ன 5 இருக்கணும். ஓகே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன 3லேருந்து தொடங்கி 5லேருந்து. அப்போ இப்போ நாங்கள் இதுக்கு 2 வேல்யூ கொடுத்தோம். நான் ஒரு நேரம் பார்த்தாங்க ஒரு வேல்யூ கிரியேட் ஒரு வேல்யூவை கொடுத்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. எஸ் ஒரு வேல்யூவை கொடுக்கும்போது என்னது 0லேருந்து ஸ்டார்ட் ஆனது. இந்த கொடுத்த வெளியே வந்து 1 குறைஞ்சி 4ஓட வந்து முடியுது. இப்போ இங்கே வந்து 2 வெளியே கொடுத்துரும். அப்போ இதில் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் இந்த 3ன்றது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ 3 ஸ்டார்டிங் பண்ணால் 3ல் தான் இது ஸ்டார்ட் ஆகும். இந்த 6 சொல்ல வர்றது வந்து எங்களோட எண்டிங் பாயிண்ட். ஆனால் உங்களுக்கு விளங்கும் இந்த 6 கொடுக்கல வந்து எண்டிங் பாயிண்ட் வந்து 6 வந்து கடைசி வேல்யூவே இருக்குது. அதுலேருந்து 1 குறைஞ்சி தான் வேல்யூவே இருக்கும். 1 குறைஞ்சா இருக்கு. இப்போ அப்போ நாங்கள் நீங்கள்லாம் பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இந்த 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிற தான் எங்களோட வேல்யூ இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கட நாங்கள் மேலே கொடுத்த எல்லா வேல்யூமே வந்து இந்த கடைசி வேல்யூ தான் கொடுத்துட்டு வந்திருக்கு. அதால தான் என்ன ஒரு வேல்யூ குறைஞ்சி 4 வருது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 6 கடைசி எங்கட 2வது கொடுத்த வேல்யூ 3 அடுத்தா கொடுத்த வேல்யூ 2 அந்த 6 வேல்யூவில் பார்த்தீங்கன்னா கடைசி வேல்யூவே இருக்கு. ஏன்னா அதுலேருந்து 1 குறைஞ்சி தான் நீங்கள் வந்திருக்கு 5 தானே வந்திருக்கு. அப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பண்ணலாம் இதை திருப்பி ரன் பண்ணி காட்டல 0 வந்து போட்டு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு இன்வீஸியாக இருக்கு 0 பை டிஃபால்ட்டாக வந்து முதலாவது வேல்யூ என்ன 0வா எடுக்குது. நான் 0 கொடுக்காட்டியும் 0 தான் பேர் பார்த்தீங்கன்னா 0 கொடுத்தாலும் 0 தான் ஸ்டார்ட் ஆகுது. 0 கொடுக்காட்டியும் என்ன 0ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நாங்கள் இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக எங்கள்கிட்ட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்து என்ன எங்கள்கிட்ட இதில் வந்து கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ஒன்றும் கொடுக்காட்டி 0 தான் நீங்கள் இங்கே 3 கொடுத்தாலும் 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 5ல் ஸ்டார்ட் ஆகி வந்து எனக்கு வந்து 9 மட்டும் வேல்யூ வேணும். நான் 10 கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் கடைசி வேல்யூலேருந்து 1 குறைவு. நாங்கள் 10 கொடுத்தோம்னா எங்களோட லாஸ்ட் வேல்யூ வந்து 1 குறைஞ்சான் இருக்கு. பார்த்தீங்கன்னா என்ன 5லேருந்து ஸ்டார்ட் ஆகி 9ல தான் முடியுது. அப்போ என்ன எங்களோட லாஸ்ட் வேல்யூ 1 குறையுது 5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இது எல்லாமே என்ன ஒரு வெக்டர் டைப் ஆஃப் ஃபார்மேட். இப்போ அடுத்தது நீங்கள் அப்போ இது வந்து என்ன தனியாக வந்து என்ன ஒரு வேல்யூ தான் எங்களால் இன்க்ரீஸ் பண்ணிடுமா 5 6 7 8 ஓகே. இப்போ ஸ்டார்டிங் போய் நான் கொடுக்கலாம், எண்டிங் போய் நான் கொடுக்கலாம். ஓகே இப்போ நீங்களாம் இல்லை எனக்கு வந்து 1 இன்க்ரீஸ் பண்ணணும், எனக்கு 2 இன்க்ரீஸ் ஆகும், டபுளாக இன்க்ரீஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன 1 தானே இன்க்ரீஸ் 5லேருந்து 6 6லேருந்து 7 7லேருந்து 8 எனக்கு வந்து 2 இன்க்ரீஸ் ஆகும். ஓகே அதை எப்படி கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ நான் அடுத்து வந்து ARF5 வந்து போட்டு NB.arrange போட்டு இப்போ உங்களுக்கு தேவை என்ன 2 ஆகணும். ஓகே நாங்கள் வழக்கம் மாதிரி என்ன எங்களுக்கு 3லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகே 3லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், 10ல் முடியணும். 10 மட்டும் வேணும். இப்போ 10 மட்டும் வேணும். உங்களுக்கு தெரியும் 1 குறைஞ்சி வேற போதும் 9 வேற போதும். இப்போ என்னது உங்களுக்கு 2 வேற 1 மணி நேரம். ஓகே இப்போ நான் இதில் 2 கொடுக்கணும். இதுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இல்லை அவுட்புட் என்ன 3ல் எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கே தெரியும் முதலாவது வேல்யூ நாம நார்மலாக கொடுத்தோம்னா அது தனியும் சிங்கிள் வேல்யூ கொடுத்தோம்னா முதலாவது வேல்யூ பை டிஃபால்ட் 0. 5 அந்த தனி 5 இந்த 5ல் முடியும். அப்போ 5ல் முடியும் 1 குறைஞ்சி 4ல் முடியும். இந்த கடைசி விளக்கம் எடுக்காது. இப்போ நாங்கள் 2 வேல்யூ எங்கள்கிட்ட பெராந்திஸ்ல இருந்தால் என்ன முதலாவது வேல்யூ ஸ்டார்டிங் பாயிண்ட், கடைசி 2வது இருக்கிற வேல்யூ வந்து எண்டிங் பாயிண்ட். ஆனால் எண்டிங் பாயிண்ட்ல வந்து 1 குறைஞ்சிருக்கும். அப்போ 9ல் முடியும். இப்போ 3 வேல்யூ கொடுத்துருக்கோம் இந்த பெராந்திஸ். அப்போ மேலே அப்போ முதல் 2 வேல்யூ உங்களுக்கு என்னத்தை மீன் பண்ணுவாங்க முதலே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆமாம் இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன 3 ஸ்டார் 10. அப்போ 10 2வது வேல்யூ 10 இருக்கு. அப்போ அது எண்டிங் பாயிண்ட். ஆனால் 10 கொடுத்தா 10ல் முடியாது. எவ்வளோ 1 குறை 9லே முடிஞ்சிருக்கு. அப்போ எங்களுக்கு இதுவும் ஓகே. அப்போ இந்த 2 என்னத்தை ரிப்ரசென்ட் பண்ணுதுண்டா 2 வேல்யூயா கூடு. அதாவது நாங்கள் இந்த அரேஞ்ச் ஃபங்க்ஷன் சொல்றோம் உங்களுக்கு 2 வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணித்தா அப்படின்னு இந்த 3 அடுத்த வேல்யூ என்ன வந்திருக்கு 5. அப்போ 5லேருந்து 2 குணா 7 7லேருந்து 2 குணா 9. அப்போ இந்த 2 அதாவது நாங்கள் மூன்றாவது ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா இந்த பெராந்திசிஸ்ல வந்து அது ரிப்ரசென்ட் பண்ணுறது எங்களோட ஸ்டெப்பை மீது முதல் 3 ஸ்டார்டிங் வேல்யூ 10 எண்டிங் வேல்யூ 2 வந்து ஸ்டெப். எத்தனை ஸ்டெப்பால் விடணும் எத்தனை வேல்யூவால் எங்க இன்க்ரீசிங் வேல்யூ இன்க்ரீசிங் பாயிண்ட்னு சொல்லலாம். அது எத்தனையா இருக்கும்னு எங்களுக்கு சொல்லுது. ஓகே இதில் 10. ஓகே இப்போ நான் வந்து இந்த இதை 3 கொடுக்குறேன். இப்போ எப்படி அவுட்புட் ஏன்னா 3 6 9 பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட் 3 இருக்கு. ஓகே 2வது வேல்யூ எண்டிங் இதோட எண்ட் பண்ணும் 10. அப்படி ஆனால் எண்டிங் பாயிண்ட்ல வந்து 1 குறையும் எங்களுக்கு. ஏன்னா கடைசி வேல்யூ 1 குறைஞ்ச அது 9. ஓகே அதுவும் சரியா இருக்கு. இங்க வந்து 3 இன்க்ரீஸ் பண்ண சொல்றோம். இப்போ 3ஓட 6 6ஓட 3 9. ஸோ இந்த மாதிரி தான் என்ன எங்களோட NB அரேஞ்சை யூஸ் பண்ணி நாங்கள் வெக்டர் கிரியேட் பண்றது. ஸோ அடுத்த வந்து பார்க்கலாம் நீங்க வந்து என்ன மாதிரி வந்து வேற மாதிரி எப்படி நீங்க இது கிரியேட் பண்ணலாம் இந்த நம்பர் அரேஞ்ச். நாங்கள் மேலே வந்து பார்த்தது என்ன அரேஞ்சை யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணு பார்த்தோம். இப்போ வந்து வெக்டர் எப்படி நாங்கள் இதில் வந்து என்ன ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணிக்கோம். இந்த மாதிரி வேல்யூஸை கொடுத்து சிங்கிள் வேல்யூ 2 வேல்யூ 3 வேல்யூ கொடுத்து கிரியேட் பண்ணி. இப்போ வந்து இன்னொரு மெத்தட் இருக்கு. நம்பாயில வந்து சீரோஸ் ஒரு வேல்யூ இருக்கு சரியா. சீரோஸ் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி NB.zeros. இதை யூஸ் பண்ணி நீங்க எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெக்டர் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படி பார்க்குறோம்னா இப்போ ஷேப் பண்ணி போட்டு இந்த பெராந்திஸுக்கு 3 கமாண்ட் கொடுக்குறோம் சரியா. 3 கமாண்ட் கொடுத்து ரன் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே 3 சைவர் வந்தது. அப்போ நீங்கள் கேட்கலாம் ஓகே நீங்கள் இதை பார்த்தோன்னே இந்த 0 ஃபங்க்ஷனாலிட்டியை பார்த்தோன்னே அவுட்புட் வந்து உங்களுக்கு 0வா இருக்க போகுது.
அப்போ இந்த மூன்று நீங்கள் என்னத்தை ரிப்ரசென்ட் பண்ணீங்கன்னா மூன்று வேல்யூ எங்களோட அரே வந்து எங்களோட வெக்டரில் வந்து இந்த 3 0 இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 கொடுத்துனுண்டா 4 0 இருக்க போகுது. சரி 5 கொடுத்துனுண்டா 5 zeros இருக்க போகுது. அப்போ நீங்கள் கேட்கலாம் ஓகே இந்த மாதிரி மெத்தட். அப்போ இந்த டைமென்ஷன் என்ன? அப்போ டைமென்ஷன் ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள் கொடுக்குறேன், ஏஆர்ஆர் ஷர்ட்னு கொடுக்குறேன். ஏஆர்ஆர் ஷர்ட்னு கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஏஆர்ஆர் ஷர்ட் அவுட்புட். ஓகே இப்போ டைமென்ஷனை பார்த்தோம்டா நீங்கள் ஈஸியாகவே சொல்லலாம். லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக விளாங்க. என்ன சொல்லுவேன் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ 1 டைமென்ஷன்லேயே. அப்போ நீங்கள் எல்லாம் 1 டைமென்ஷன் ஒரு வெக்டர்ன்றது என்ன காமனாக ஒரு 1 டைமென்ஷனில் அரே. அப்போ அதை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் இதாக கொடுவோம். ஸோ அப்போ இந்த 1 டைமென்ஷனை நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஒரு ஐடியா இருக்குன்னு இந்த ஷேப் அண்ட் பெராந்திஸுக்குள்ள வர இந்த கவுண்டை பார்த்தீங்கன்னா இங்கே 1 தான் இருக்கு. ஒன்று இருக்கிற அளவு எலிமெண்ட் வந்து இல்லாட்டி கவுண்ட் சைஸ் ஒன்று இருக்கிறதால 1 டைம்ஸ். அப்போ நீங்கள் இருக்கலாம் இப்போ கவுண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ 2 எலிமெண்ட் கொடுத்தா 2 எலிமெண்ட் கொடுத்தோம்னா எங்களுக்கு என்ன மேட்ரிக்ஸ் வரும். இப்போ நான் மேட்ரிக்ஸ் ஒன்று உங்களுக்கு கிரியேட் பண்ணுறேன். ஏஆர்ஆர் எம்என் கொடுக்குறேன். ஏஆர்ஆர் மெத்தட் கொடுத்து ஓகே கொடுத்துட்டு என்பி டாட் zeros ஷேப் இங்கே போய் நான் பெராந்திஸுக்குள்ள 3,2 கொடுக்குறேன். சரியா கொடுத்து ஏஆர்ஆர் மெத்தட் கொடுக்குறேன். மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் ஒரு அவுட்புட் வந்துருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும் ஜீரோஸை கொடுக்குறோம். இங்கே அவுட்புட் வேல்யூஸ் என்ன ஜீரோஸ் தான் இருக்க போகுது. அப்போ ஜீரோஸாக இருக்கும் போதுமெண்டா என்ன மேட்ரிக்ஸ் ஆம் இருக்கணும், வேல்யூ 0வா இருக்கணும். அப்போ இந்த 3,2 என்னன்னு கேட்பீங்க. 3,2 ஒன்றுமே இல்லை 3 rows. சரியா 3 rows லெஃப்ட் டு ரைட் 3 rows. 2ன்றது 2 columns டாப் டு பாட்டம். இந்த 0 இந்த உங்களை இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிற 3 column இருக்கு. நம்ம மென்ஷன் பண்ணுறோம் ஹைலைட் பண்ணுறோம் இந்த 3 column. அது மாதிரி ரைட் சைடில் வாங்கினா ஒரு column இருக்கு 0 0 0 டாப் டு பாட்டம் மேலேருந்து கீழே. அப்போ இது வந்து என்ன நான் கொடுக்குற ஷேப் இல்லாட்டி நான் கொடுக்குற ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு ஒரு அரேயை கிரியேட் பண்ணி இது என்ன 0 வேல்யூஸை யூஸ் பண்ணி. சரி இந்த மாதிரி வந்து அரேயை வந்து நாங்கள் இந்த மாதிரியும் கிரியேட் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்பி டாட் 1 சென்ட் ஒன்று இருக்கு. அப்போ உங்களுக்கு முதல்ல 0 சொன்னது 1 சென்ட் என்ன 1 சென்ட் போகுது. இப்போ நீங்கள் இதுக்குள்ள போய் ஷேப் கொடுத்து இது வந்து 1 டைமென்ஷனை கிரியேட் பண்ணுற ஒரு ஸ்டைல். நீங்கள் வேறு மாதிரியும் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 கமாண்டு கொடுத்துனுட்டா 1 1 1. அப்போ இங்கே வந்து ஒரு வெக்டர் வந்து வேல்யூஸ் வந்து 4 இருக்கும். நீங்கள் 4 கொடுத்தோம் ஷேப் வந்து 4 4 வேல்யூடியோ வெக்டர் வந்து வேறும். இப்போ உங்கள் சரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேலே வந்து நீங்கள் இந்த டைமென்ஷனை செக் பண்ணி பார்த்தீங்களா மேல் கிரியேட் பண்ண டைமென்ஷனை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ ஏஆர்ஆர் மெட் சாரி இதில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துட்டு MAT. ஓகே பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனாக இருக்கு. நான் என்ன சொன்னேன் ஷேப் அண்ட் அட்ரிபியூட் பெராந்திஸுக்கு வர கவுண்ட் சைஸ் தான் எங்களோட டைமென்ஷன். அப்போ இங்கே 2 கவுண்ட் இருக்கு 3,2 கவுண்ட் சைஸ். இந்த நம்பர்ஸ் கவுண்ட் சைஸ் வந்து 2 இருக்கு. அப்போ டைமென்ஷன் 2. இந்த 3,2 சொல்லவாது ரிப்ரசன்டேஷன் 3 row 2 column. அது மாதிரி மேலே சொன்னான் இந்த பெராந்திஸ் இந்த கவுண்ட் என்ன வருது இந்த ஷேப் இந்த பெராந்திஸ் கவுண்ட் வந்து 1 இருக்கு. அப்போ டைமென்ஷன் வந்து 1 இருக்கு. அப்போ கவுண்ட் 2 இருந்தால் டைமென்ஷன் வந்து 2 இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது எங்களோட பெராந்திஸுக்குள்ள எங்களை நான் ஒன்ஸை யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணுற அரேயில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து என்ன 1 இருக்குது. அப்போ நான் அதுக்கு டைமென்ஷன் செக் பண்ணிங்களேன்டா. ஒரு எக்ஸாம்பிள் ஏஆர்ஆர் ஓன்னு கொடுக்குறேன். ஏஆர்ஆர் ஓண்டா ஓகே ஏஆர்ஆர் ஓ ஒன்ஸ் தான் ஓண்டு கொடுத்துருக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஏஆர்ஆர் ஓ என்டி டைமென்ஷனை பார்த்தீங்கன்னா என்ன கட்டாயம் 1 இருக்க போகுது. ஏன்னா இந்த பெராந்திஸுக்குள்ள வந்து ஒரு வேல்யூ இருக்குது. அதாவது வெக்டர்ண்டா 1 டைமென்ஷன். நீங்கள் இப்போ இது என்ன ஏஆர்ஆர் ஓமேட்ரிக்ஸ் என்ன 0 மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்பி டாட் ஒன்ஸ் இங்கே போய் ஷேப் பண்ணி கொடுத்து பராந்திஸுக்கு வந்து என்ன 3,2 கொடுக்குறேன். நீங்கள் வந்து மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சராக கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஏஆர்ஆர் மேட்ரை கொடுத்தீங்களா மேட்ரிக்ஸ் வந்து வேறு உங்களுக்கு என்ன விளங்கும் ஒன்ஸாக யூஸ் பண்ணி நாங்கள் அரே கிரியேட் பண்ணாலும் இங்கே வேல்யூ உங்களுக்கு 1 இருக்க போகுது. இங்கே ஸ்ட்ரக்சர் என்ன 3 row 2 columns. அப்போ இங்கே 3 rows இருக்குது. எல்லா வேலையும் 1 தான். 3 rows இருக்குது. 2 columns இருக்குது. என்ன டாப் டு பாட்டம் பாருங்க மேலேருந்துங்களா பார்த்தா என்ன 1 1 1 லெஃப்ட் சைட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 1 1 1. ஸோ இதுதான் என்ன என்பி ஒன்ஸை யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணுற மெத்தட். அப்போ நீங்கள் எல்லாம் 3 டைமென்ஷன் கிரியேட் பண்ணிடுறேன். 3 டைமென்ஷன் நான் கிரியேட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைமென்ஷனை பார்த்தீங்களா என்ன ஏஆர்ஆர்ஓ மேட் என்டி 2 டைமென்ஷன். இப்போ நான் ஒரு 3 டைமென்ஷன் அரே 3D அரே கிரியேட் பண்ணுங்க. சரியா 3D அரே டன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே நான் அதுக்கு நேம் என்ன ஏஆர்ஆர் 3Dன்னு கொடுக்குறேனே ஈஸியாக இருக்கும். ஏஆர்ஆர் 3D. இப்போ நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் ஃபாலோவில் என்னோட கோட் பண்ணுங்க ஈஸியாக இருக்கும்.
ஸோ இப்போ நாங்கள் வந்து இப்போ இதில் ஷேப்பை கொடுக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் என்பி.டாட் அரேயை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணினா ஒரு 3D அரே என்று கிரியேட் பண்ணேன். ஸோ நான் இங்கே என்ன செய்ய போகிறேன்னா உங்களுக்கு முதலே சொன்னால் இந்த ஷேப் அண்ட் பேராந்தீஸுக்கு கொடுக்குற கவுண்டோட வேல்யூஸ் கவுண்ட் சைஸ் தான் எங்களுக்கு டைமென்ஷனாக இருக்கு. போது நாங்கள் மேலே சொன்னால் இங்கே 2 கவுண்ட் நம்பர் அந்த கவுண்ட்டை பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸ் இருக்குது. 3,2 2 நம்பர் டைமென்ஷன் 2 இருந்தது. இங்கே வந்து ஒரே நம்பர் 4 ஒரு நம்பர் மட்டும் தான் இருந்தது. அப்போ டைமென்ஷன் வந்து 1 இருந்தது. அப்போ உங்களுக்கு இவ்வளோ 3 டைமென்ஷன் கிரியேட் பண்ணா இந்த ஷேப் அண்ட் பேராந்தீஸுக்கு 3 நம்பர் இருக்கும். இப்போ நான் 3 2 4 வரும். சரியா? அதாவது இந்த 3 நம்பரை நீங்கள் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அங்கே என்ன மாதிரி அவுட்புட் வரும்னு பார்த்துருவோம். ARR 3D ARR 3D பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன ஒன்ஸை கொடுத்து கிரியேட் பண்ணாலும் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். என்ன அவுட்புட் வந்து எல்லாம் வேல்யூஸ் உங்களுக்கு எங்கள் அறையில் இருக்க போகிற வேல்யூ எல்லாமே பண்ண தான் இருக்க போகுது. அப்போ நான் கிரியேட் பண்ணுறது ஒரு அரே தான், பட் இது ஒரு 3D அரே. அப்போ நீங்கள் என்னென்ன நீங்கள் 3D அரேன்னு சொல்கிறீங்க. இப்போ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3D அரேன்னு தான் சொல்கிறேன். 3 டைமென்ஷன் கிட்டத்தட்ட உடனே நான் டைமென்ஷனை செக் பண்ணி பார்த்துருவோம். ARR 3D என்டிம் பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷன். சரியா? அப்படி 3 டைமென்ஷன் அரே. இப்போ நான் மேலே கிரியேட் பண்ணது 2 டைமென்ஷன் அரே. அதுக்கு மேலே இருந்தது வந்து 1 டைமென்ஷன் அரே. இப்போ எல்லாமே அரே, பட் இதை வந்து இப்போ 2 டைமென்ஷனை மேட்ரிக்ஸ் என்றோம், 1 டைமென்ஷன் வந்து வெக்டர்னா இப்போ 3Dக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக டென்சர்னு சொல்லுவோம். டென்சர் நேம் வந்து இப்போ டீப் லேர்னிங் அந்த மாதிரி இடத்துல கதைப்போம். பட் இப்போ நாங்கள் அரேண்டே கதைப்போம். ஸோ இதை வந்து ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ என்னென்ன 3D அரேன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிறேன்டா. இப்போ டேரெக்டாக இன் டைமென்ஷன் செக் பண்ணாமே நீங்கள் வந்து என்ன இது ஒரு 3D அரேண்டே நாங்கள் சொல்லிடலாம். நான் அது ப்ரீவியஸ் வீட்லேயும் சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேர் பிரேக்கெட்டை பார்த்தீங்கன்னா 3 ஸ்கேர் பிரேக்கெட்ல இருக்குங்க. ஸ்டார்டிங் மேல 3 ஸ்கேர் பிரேக்கெட் இருக்கு. எண்டிங் போயிலையும் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கேர் பிரேக்கெட் இருக்கு. அதேமாதிரி இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எங்க ஸ்டார்டிங் மேல வந்து 2 ஸ்கேர் பிரேக்கெட் இருக்கு. இது எண்டிங்ல வந்து 2 ஸ்கேர் பிரேக்கெட் 2 டைமென்ஷன். அதேமாதிரி இந்த 1 டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கேர் பிரேக்கெட் தான் இருக்கு. அப்ப இதுல ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கு. அப்ப ஒரே ஸ்கேர் பிரேக்கெட் இருந்தா எங்களோட ஸ்டார்டிங்கும் எண்டிங்லயும் ஒரு ஸ்கேர் பிரேக்கெட் இருந்தா அது 1 டைமென்ஷன். எங்களுடைய ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்ல வந்து 2 ஸ்கேர் பிரேக்கெட் இருந்தா வந்து அதை ஈஸியா 2 டைமென்ஷன் சொல்லி நான் இதை எண்டிங் போட்டு செக் பண்ணேன். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்கேர் பிரேக்கெட் இருக்கு ஸ்டார்டிங். எண்டிங்ல பாத்தீங்கன்னா 3 ஸ்கேர் பிரேக்கெட். அப்ப என்ன இது நாங்க உடனே சொல்லலாம். இது ஒரு 3D, அதாவது 3 டைமென்ஷன் அரே. ஸோ இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து 3 மேட்ரிக்ஸ் இருக்கு. 2x2 மேட்ரிக்ஸ் வந்து என்ன 3 இருக்குது. 2x2 மேட்ரிக்ஸ் வந்து எங்கள்கிட்ட 3 இருக்குது பாருங்க. முதல் வந்து இந்த கடைசி 2 இலக்கம் 2,4 மட்டும் பாருங்க. 2,4 என்ன தர சொல்லுவேன்டா 2 ரோ 4 காலம்ஸ். இது வந்து 2 ரோன்னு எடுப்போம். இந்த ஃபர்ஸ்ட் ரோ நான் ஹைலைட் பண்றது மட்டுமே. இது 2 ரோ 4 காலம்ஸ் சொல்ல வர்றது இந்த டாப் டு பாட்டம் பாருங்க. இது ஒரு கோலம், இது 2வது கோலம் நான் ஹைலைட் பண்ற ஒன். இது வந்து இன்னொரு 3வது கோலம், மற்ற இது வந்து 4வது கோலம். அப்ப 2,4ல வந்து 2,4 ஒன்று ஒரு மேட்ரிக்ஸை ரிப்ரசென்ட் பண்ணுது. 10 ரோஸ் 4 காலம்ஸ். ஓகே, நான் ரிப்ரசென்ட் பண்ற மாரி அந்த மேட்ரிக்ஸ் இதான். அப்ப இந்த 3 என்னத்தை சொல்லுவேன்டா 2,4 மாதிரி 3 மேட்ரிக்ஸை வந்து இந்த 3 டைமென்ஷன் இன்க்ளூட் பண்ணிருக்கோம், கண்டெயின் பண்ணிருக்கு, அதை வந்து கொண்டிருக்கு. அப்ப அதுல பாத்தீங்கன்னா அங்க அந்த 3 டைமென்ஷன் 3 மேட்ரிக்ஸ் இருக்கான்னு நீங்க கேட்கலாம். இந்த இது ஒரு மேட்ரிக்ஸ், இந்த இது 2வது மேட்ரிக்ஸ். எல்லா இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் பாருங்க எல்லாமே என்ன 2/3ல இருக்கு, சாரி 2/4ல இருக்கு. அப்ப இந்த 3 டைமென்ஷனல் அரே நாங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், இதை வந்து ஸ்டெக் அப் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஸ்டெக் ஃபார்மேட்ல இருக்கு, ஒன்றுக்கு மேல ஒன்று அடுக்கி இருக்குது. அதை வந்து ஈஸி இல்லாட்டி நீங்க உங்களோட யூனிவர்சிட்டியில காலேஜ்ல வந்து என்ன ஒரு பில்டிங்ஸ் பாருங்க, பிளாக் A பிளாக் B பிளாக் C என்ன ஒன்றுக்கு மேல ஒன்று என்ன பில்டிங் அடுக்குமாடியா இருக்கு. அதை மாதிரி ஒவ்வொரு பிளாக்கையும் வந்து ரோஸ் அண்ட் குளம்ஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ஸ் அந்த டேபிள் இல்லாட்டி லெக்சோட இந்த கிளாஸ் ரூம் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இருக்கைகள் வந்து அந்த ஃபார்மேட்ல அரேஞ்ச் பண்ணி இருக்கிற மாதிரி நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பர்சன் சொல்றேன். அப்ப நீங்க அப்படி யோசிச்சிங்க ஒரு ஸ்டெக் அப் மேட்ரிக்ஸ் இல்லாட்டி பில்டிங் பிளாக்ஸ் இல்லாட்டி வந்து நீங்க ஒரு புக்ஸ் எடுத்தீங்கன்னா புக்ல இருக்கிற பேஜஸ் பாருங்க. ஒரு புக் எடுத்தீங்கன்னா அதுல பேஜஸ் எப்படி ஒன்றுக்கு மேல ஒன்றத்தை நடிக்கிறது. ஒரு க்ளோஸ் புக் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜுக்கு மேல தான் இன்னொரு பேஜ் இருக்கு. அப்ப நீங்க ஒவ்வொரு பேஜையும் வந்து ஒரு 2/4 மேட்ரிக்ஸா கன்சிடர் பண்ணுங்க, இமேஜின் பண்ணி. ஒவ்வொரு பேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த புக்ல 3 பேஜ் தான் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் நீங்க வச்சீங்கன்னா என்ன அப்ப அது ஒரு 3D என்ன கிட்ட என்ன உங்களுக்கு 3 டைமென்ஷன்ல இருக்கு. ஏன்னா உள்ள பேஜ் வந்து ஒவ்வொரு பேஜுக்கு மேல பேஜ் வந்து ஒவ்வொரு மேட்ரிக்ஸா கன்சிடர் பண்ணுறா அங்கே ஸ்டெக் அப் மேட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் என்ன இந்த 3D இதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுங்க. ஸோ இதான் என்ன ஒரு 3D மேட்ரிக்ஸ். இதை வந்து நாங்கள் இது 1 வச்சுருக்கோம். நீங்கள் வந்து 0 வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட கோடிங் இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்தியா வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன நாங்கள் இதை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்த்துருந்தோம். என்ன எப்படி வந்து வேரியஸ் ஃபார்மெட்டில் வந்து அரே ஃபார்மெட்டை வந்து நான் கிரியேட் பண்ணுறது, இப்போ 0s 1s எப்படி யூஸ் பண்ணுறது, 0s எப்படி யூஸ் பண்ணுறது, ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் இந்த வெக்டர் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நாங்கள் மிஷின் லேர்னிங் போகும்போது எங்களோட இன்புட் டேட்டா வந்து ரிப்ரசென்ட் பண்ணுறதுக்கு என்ன
இப்போ எங்களை ட்ரைனிங் செட்டை வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் ரிப்ரசென்ட் பண்ணால் மேபி எங்களை டார்கெட் வேரியபிள் என்ன ஒரு வெக்டர் ஃபார்மெட்டில் ரிப்ரசென்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி அரே ஃபார்மெட் தான் யூஸ் பண்ணணும், நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி அரே ஃபார்மெட்லாம் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கன்செப்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து என்ன எப்படி இண்டெக்ஸ் பண்ணலாம், இந்த நம்பர் அரே யூஸ் பண்ணி எப்படி இண்டெக்ஸ் பண்ணி இல்லை ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவல் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை மீண்டும் உங்களை நாம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.